நமது செங்கோட்டையன் அப்படின்னா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் ஜனவரி 9க்கு அப்புறம் ஜனநாயகன் படம் வந்து எல்லாராலையும் பேசப்படும், இது வரலாறு பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நமது டைரக்டர் எச் வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடியோ லான்ச், அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படம் முன்ன பின்னுக்கு இது தூந்து அடிச்சிடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தை தான் மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஜனநாயகன் படம் எப்படியாப்பட்ட படம்னு அவரே சொல்கிறாருன்னா, 100% ஒரு ஜனநாயகன் வந்து 100% வந்து தளபதியோட படமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஜனவரி 9 சிவகார்த்தியனோட பராசக்தினாகட்டும், திமுகவோட தீய சக்தினாகட்டும், ஜனநாயகன் படத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, தளபதி அடித்து தூக்கிட்டு போயினே இருப்பார். தேவையில்லாமல் உள்ளே வந்து ரயிலில் மாட்டின காயின் பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். தளபதி கூட மோதி பார்க்காதீங்க. எப்பவுமே தளபதியை மோதி பார்த்து படம் நடக்காதப்பு வேஸ்ட்டு. இடையில் வந்தால் பிளாஸ்ட்டு தான். தளபதி ஸ்டைலில் சொன்னால் ஐ ஆம் வெயிட்டிங் ஜனவரி 9.